இன்னைக்கு ஓபிக்கு வந்த கேஸ் வந்து வேற ஒரு காரணத்துக்காக தான் வந்தாங்க. பட் ஆனா நான் அவங்கள்ட்ட ரேண்டமா ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணும்போது டாக் பைட் வந்து நடந்திருக்கு. அதுக்கு வந்து 3 டோஸ் வேக்சின் போட்டிருக்காங்க. பட் ஆனா ஃபைனல் டோஸ் போடல அப்படின்னு சொன்னாங்க. அதனால நிஜமாவே ரொம்ப பெரிய பைட்டு, ரொம்ப பெரிய காயமா இருக்கு. நமக்கு வந்து எப்படி கடிச்சிருந்தாலுமே வந்து கண்டிப்பா 4 டோஸ் வந்து கட்டாயம் போடணும் தான். பட் ஆனா அதனுடைய சிவியாரிட்டி பொறுத்து, அந்த பைட்டினுடைய ரேஞ்சை பொறுத்து வேணா நம்ம சின்னதா காம்ப்ரமைஸ் பண்ணலாம். பட் பண்ணக்கூடாது, ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா அந்த 4th டோஸ் வந்து போடல அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நிஜமாவே ரொம்ப பெரிய ஒரு சீரியஸ்னஸா கொண்டு வரும். அதனால நாய் கடிச்சிருச்சு, ரேபிஸ் வேக்சின் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கோர்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து பாதியில ஸ்டாப் பண்ணாதீங்க. அது 1 இயருக்கு அப்புறமா கூட வந்து நமக்கு வந்து ரேபிஸ் சிம்டம் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன். ஸோ ரேபிஸ் வேக்சின் கட்டாயமா நாய் கடிச்சா போய் போட்டுருங்க.